எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாளும் தேவனுடைய செய்தியை கேட்டு நீங்கள் பலனடைவீர்கள், அங்கே நன்மை அடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை எங்களை நோக்கி ஒவ்வொரு நாளும் வரும்போது அது எங்களுக்கு அங்கு ஜீவனை கொடுக்கிறதாய் இருக்கிறது, வாழ்வை கொடுக்கிறதாய் இருக்கிறது. வழி இதுவே, அதை நடவுங்கள் என்று சொல்லி ஜீவ பாதையை நமக்கு காட்டுகிறதாய் அது இருக்கிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே அந்த வார்த்தையை நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய வசனம் பேதைகளை ஞானிகளாக மாற்றுகிறதல்லவா? இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறதினால் நாம் களிகூர்ந்து மகிழ்வோம் என்றே வேத வார்த்தையில் வாசிக்கிறோம். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன், நீ கெம்பீரித்து பாடு. அல்லேலூயா. கர்த்தரை கெம்பீரித்து பாடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று கேட்டால் நாம் சொல்லலாம், எல்லா இடத்திலும் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லலாம். தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? அவருடைய நாமத்தில் 2 3 எங்கே ஒன்று கூடுகிறார்களோ அங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லலாம். தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லலாம். இன்னும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்முடைய துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். நாம் அவரை துதிக்கும் போது நம் துதிகளுக்குள்ளே அவர் வந்து அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஆகவேதான் அங்கே தேவன் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு. தேவனை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய நன்மைகளை நினைத்து பாடுங்கள், அவருடைய கிருபைகளை நினைத்து பாடுங்கள். அவரை பாடும்போது அவர்கள் நடுவிலே வந்து அவர் வாசம் பண்ணுவார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால் தீங்கு உங்களை மேற்கொள்ளுவதில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தரே நம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். ஆமென். ஆகவே தேவனை வாசம் பண்ணணும் என்று விரும்புகிறீர்களா? அவரை கெம்பீரித்து பாடுங்கள். ஒரு நாளும் அதிகாலையில் எழுந்து அவரை பாடுங்கள். அவருடைய பாடும் துதி பாடல்கள் உங்கள் வாயில் எப்பொழுதும் இருக்கட்டும். அப்பொழுது கர்த்தரே உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடிக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் கம்பீரித்து பாடும்போது அவர்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. உடைய நாமத்தை உடைய பிள்ளைகள் யார் யாரு பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ, மகிமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் நடுவிலே தேவனே வாசம் பண்ணி ஆசீர்வதிப்பீரா. அன்பு கரத்துக்குள் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் நடுவிலும் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.